ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி ஒரு ஆரி ஒர்க் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து 4 லைனுக்கு வந்து ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டு ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஜரி த்ரெட் வச்சு நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு 3 ஸ்டாண்ட்ஸாவது வந்து செயின் ஸ்டிச் போடுறது நல்லது. ஏன்னா அவங்க கட் பண்ணி மடித்து அடிக்கிறப்போ பீட்ஸ் மேலே பட்டு கட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ செயின் ஸ்டிச் வந்து கம்பல்சரி போட்டுருங்க. அடுத்து வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் வந்து 2 அல்லது 3 மட்டும் போட்டுட்டு ஒவ்வொரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் 4, 5 யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து தனித்தனியாக வந்து தெரியும். 2 அல்லது 3 மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி 1 லைன் ஃபுல்லாக சுகர் பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து நான் 4 பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 பீடுக்கு பதிலாக ஒரு 3 பீடு, ஒரு பேர்ல் பீடு அப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபுல் பேர்ல் பீடு இல்லைன்னா ஃபுல் இந்த மாதிரி 3 பீடு, கோல்டு 3 பீட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பீடுக்குமே நம்ம வந்து லாக் ஸ்டிச் வந்து போடணும். சுகர் பீட் வந்து 2, 3த்துக்கு வந்து நம்ம போடக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து 4 பீட் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா அடுத்துமே வந்து ஒரு சுகர் பீட் லைன் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி தான் 2 அல்லது 3 பீடு வச்சு லாக் போட்டு நான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து பீட் நீடிலும் நைலான் த்ரெட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நைலான் த்ரெட்டுக்கு பதிலாக நார்மல் காட்டன் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அது அடிக்கடி கட் ஆகிக்கிட்டே இருக்கனால நான் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி நைலான் த்ரெட்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம அயர்ன் பண்ணுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக அயர்ன் பண்ணணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு அயர்ன் பாக்ஸ் அப்படின்னா அந்த நூல் வந்து கட் ஆகிறதுக்கு ஹை பாசிபிளாக இருக்குது. அந்த நூலே வந்து ரொம்ப பொசுங்கி அது பாட்டுக்கு பீட்ஸ் எல்லாம் கட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அயர்ன் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு அயர்ன் பண்ணணும். அடுத்து வந்து வீட் பீட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட் பீட் லோட் பண்ணுறப்பயே ஒரு பீட் நேராக ஒரு பீட் வந்து தலைகீழ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நீங்கள் லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பீடுக்குமே நம்ம வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். போட்டு நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த வீக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வீட் பீட், ஒரு பேர்ல் பீட், ஒரு சுகர் பீட் வச்சு நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இருக்க கேப்பில் வந்து நம்ம அடுத்து அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்பவே கம்மியாக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் ரொம்பவே எலகெண்ட்டாக இருக்கும் நம்ம பேர்ல் பீட்லாம் யூஸ் பண்ணுறனால. அந்த கேப்பில் வந்து ஒரு வீட் பீடை வச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டுருங்க. அதே மாதிரி எல்லா வீக்கும் நடுவுலையுமே போட்டுருங்க. நீங்களாம் ஃபைனலாக பார்க்குறப்ப ஒரு பிச்சிப்பூ டிசைனில் வந்து இருக்கும். ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ளவுஸு, பிகினர் ஃப்ரெண்ட்லியான ப்ளவுஸு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் நான் பேக் நெக்குக்கும் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த பிக்கை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்.